சிம்பிளா கேட்கிறேன், உன் தனிமையில ஜெபம் எவ்வளவு இருக்கு தம்பி? Do you have that habit? உனக்கு அந்த ஹேபிட் இருக்கா? உனக்குள்ள அந்த பழக்கம் இருக்கா? தனிமை ஜெபம். பாருங்களேன், தனிமை பாவம் பண்றதுக்கு, தனிமை சேட் பண்றதுக்கு, தனிமை தப்பு பண்றதுக்கு, தனிமை இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அவைகளுக்கு பயன்படுத்துறோம். ஆனா அதே தனிமையை ஜெபத்துக்கும் வேத தியானத்துக்கும் கர்த்தரை தேடுகிற அவருடைய முகத்தை தேடுகிறதற்கும் ஆராதிக்கிறதுக்கும் நீ விட்டு கொடுத்து பாரு, உன் ரிவார்டு வெளியரங்கமா இருக்கும்னு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. Holy Spirit of God is encouraging us. நம்மளை என்கரேஜ் பண்றார் பரிசுத்த ஆவியானவர். உன் அந்தரங்க ஜெபம், உன் தனி ஜெபத்தை மறுபடியும் ஆரம்பி. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு அந்தரங்க ஜெபத்தை திருடுறது வேற யாரும் இல்ல, இந்த பொல்லாத ஆவிதான். நான் ஓப்பனா சொல்ல, இது பொல்லாத ஆவி. அப்புறம் என்னத்துக்கு நீ கையில வச்சிருக்கனா? எனக்கு செருப்பை போல இதை நான் பயன்படுத்துறேன். எதை போல பயன்படுத்துறேன்? இந்த செருப்பை செருப்பு மாதிரி பயன்படுத்த எனக்கு தெரியும். உன்னால முடியுமா? நான் சொல்ல வர புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் என் 450 ரூபா செருப்பு தான் இந்த போனும். இதை எப்ப எடுக்கணும் எப்ப வைக்கணும்னு எனக்கு கண்ட்ரோல் இருக்கு. அந்த கண்ட்ரோல் இல்லாதவனுக்கு இது சைத்தான், இது போத்திபாரனுடைய பொண்டாட்டி, இன்னும் என்னென்ன பேர் வைக்கணுமோ இதுக்கு வச்சுக்கோ. ஓப்பனா சொல்றேன், ஐ ஹேவ் தட் கண்ட்ரோல். ஆண்டவருடைய கிருபையில கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை ஆள்றதுக்கு எனக்கு தெரியும். உன்னால ஆள முடியுமா? பிள்ளைகளை கேட்கிறேன், உன் அந்தரங்க ஜெபத்தை திருடுறது யாரு? இதுதான் உன்னுடைய